ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கேரட்டு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு குக்கரில் செஞ்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு இதில் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கேரட்டை சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கணும். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இதை வதக்கிட்டு இருக்கும்போதே நான் காலிஃப்ளவர் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா சுட வச்ச தண்ணியில் அங்கிட்டு வேக வச்சுருக்கேன். சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம வதக்க வேண்டியதுதான். இப்போ சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். காலிஃப்ளவர் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் இனிமேல் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து குக்கரில் தான் செய்கிறோம். சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி இதில் வேறு எந்த காய்கறி இருந்தால் கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இது வந்து அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதே முறையில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக செய்கிறேன். அதுக்கு வந்து தேங்காய், கசகசா, சோம்பு, சீரகம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் போட்டாலே போதும். எங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரம் இல்லாதனால நான் கூட போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் கண்டிப்பாக போடுங்க. போட்டுட்டு நம்ம பட்டை, பிரியாணி இலை எல்லாமே போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. நம்ம அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா குக்கரில் நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக 1/4 டம்ளர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அரைச்சி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மல்லித்தலை, கருவேப்பிலெல்லாம் போட்டு கூட நம்ம வைக்கலாம். உப்பு முதலே கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி நம்ம ஒரு கரெக்டாக 2 விசில் வச்சா போதும். ஏன்னா எல்லா காயுமே நம்ம வதக்கும் போதே நம்மளுக்கு வெந்துடும். அதனால் நம்ம ஒரு 2 விசில் வச்சாலே நம்மளுக்கு தாராளமாக நல்லா வெந்து வந்துடும். 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். மூடி இப்போ நல்லா 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள், சூப்பராக காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மல்லித்தலை, கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த குருமா வந்து நம்ம இட்லி காய்கறியெல்லாம் நல்லா போட்டு வைக்கிறதுனால காய்கறி நல்லா கொலைய வெந்துடும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளும் என்ன சாப்பிடாத காய் எல்லாமே சாப்பிட்ருவா. கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இதில் போட்டுட்டோம்னா மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி மல்லித்தலை தூவியாச்சு. கடைசியில் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு நம்ம இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இந்த ரெசிபி வந்து சூப்பரான இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் இதே முறையில் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் சின்ன காலிஃப்ளவரில் பெருசாக இருந்தால் கொஞ்சம் பாதி போட்டாலே போதும். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கு டேஸ்டியாக இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன். சூப்பரான ஒரு சைட் டிஷ். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இன்னமும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நம்ம சேனலு எல்லாருக்குமே வெளியில் தெரிய வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிப்பியை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சூப்பரான இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.